Hello friends, இன்னைக்கு நம்ம exercise 1.1ல 5th sumல இருந்து continue பண்ணலாம். Draw a number line and represent the rational number on it. Rational numberக்கு number line draw பண்ண சொல்லிருக்காங்க. First 9/4. 9/4ங்கிறது ஒரு improper fraction. Improper fraction இருந்தா first வந்து mixed fraction change பண்ணிக்கணும். Divide பண்ணிக்கலாம். 4 9 2 times 8 1. Mixed fraction எப்படி எழுதணும்? First வந்து quotient remainder divided by divisor. இப்போ இந்த ரேஷனல் நம்பர் எந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கு பிட்வீனில் வரும்னு பார்க்கலாம். மிக்சர் ஃப்ராக்ஷனில் குவாஷன்ட் வேல்யூ என்னென்னு பாருங்கள் 2. 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் 3. ஸோ 2க்கும் 3க்கும் பிட்வீனில் தான் வரும். நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து 2 3ன்னு டைரெக்டாக போடுறேன். நீங்கள் நம்பர் லைன் ட்ரா பண்ணும் போது 0 1 2 3 தான் போடணும். இப்போ 2க்கும் 3க்கும் பிட்வீனில் வரும். 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். 1 2 3 4 4 பார்ட்னா 4 கேப் இருக்கணும். நமக்கு 2க்கு 3க்கு 4 கேப் இருக்கணும். 1 2 3 4 கேப். அண்ட் மேலே நியூமரேட்டரில் 1 இருக்குது. ஸோ 1 பொசிஷன் தள்ளி பார்க்கணும். 2லேருந்து 1 பொசிஷன் தள்ளி 1. ஸோ இதுதான் நமக்கு 2 1/4. இப்போது செகண்ட் கொஷன் -8/3. -8/3 ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் விட்டுருங்க. ஆன்சரில் பார்த்துக்கலாம். 3 8 2 times 6 2. இப்போ இது மிக்சர் ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதணும்னு தெரியும் தானே. 2 divided by 3 மைனஸ் கொஸ்டினில் இருக்குது. ஸோ ஆன்சரில் மைனஸ். ஸோ இந்த ரேஷனல் நம்பர் எந்த ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கு பிட்வீனில் வரும்? -2க்கும் 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் -3. 2க்கும் 3க்கும் நடுவில் வரும். -2 வந்து எப்போவுமே 0க்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். 0 -2 நான் இங்கே -1 வரும். நான் போடலை, நீங்கள் ஆனால் கண்டிப்பாக போடணும். -2 -3 டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ இது 3 கேப்பாக வர மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். 1 2 3 1 2 3 கேப் இருக்குது. நியூமரேட்டரில் 2 இருக்குது. ஸோ 2 பொசிஷன் லெஃப்ட்வர்ட்ஸ். மைனஸில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட் பார்க்கணும். பாசிட்டிவ்ல இருந்தால் ரைட் சைட் பார்க்கணும். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -2லேருந்து லெஃப்ட் சைட் 2 பொசிஷன் 1 2. ஸோ இதுதான் நமக்கு -2 2/3. நெக்ஸ்ட் தேர்ட் சம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே மைனஸ் இருக்குது. கேன்சல் பண்ணிடலாம். 17/5. இதுவும் ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் இதை மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 17 3 times 15 2 இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாஷன்ட். அதுக்கப்புறம் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 3க்கும் 4க்கும் பிட்வீனில் தான் இருக்கும். 3 4 இது 5 கேப்ஸ் நமக்கு வரணும். 1 2 3 4 5 1 2 3 4 5 கேப் இருக்குது. 2 பொசிஷன் ரைட் வேர்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கா. ஸோ 3லேருந்து ரைட் சைட் பார்க்கணும். 1 2. இதுதான் 3 2/5. அகெயின் சொல்கிறேன், நம்பர் லைன் நீங்கள் ஃபுல்லாக தான் ட்ரா பண்ணணும். நம்பர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் டைரெக்டாக போடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். 15 divided by -4. மைனஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அது நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். -15 divided by 4. இப்போது டிவைட் பண்ணிக்கலாம் 4ஆல். 3 times 12 3. ஸோ 3 3/4. மைனஸ் கொஸ்டினில் மைனஸ் இருக்குது. ஸோ ஆன்சர்லேயும் மைனஸ். இந்த ரேஷனல் நம்பர் வந்து -3க்கும் -4க்கும் பிட்வீனில் வரும். -3க்கும் -4க்கும் டினாமினேட்டரில் 4 இருக்குது. 4 கேப் வர மாதிரி பிரிச்சுக்கலாம். 1 2 3 4 1 2 3 4. ஸோ 3 பொசிஷன் லெஃப்ட் சைட் பார்க்கணும். மைனஸ்னால் லெஃப்ட் சைட் பார்க்கணும். 1 2 3. ஸோ இதுதான் -3 3/4. சிக்ஸ்த் சம். ரைட் தி டெசிமல் ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பருக்கு நம்ம டெசிமல் ஃபார்ம் எழுதணும். ஃபர்ஸ்ட் 1/11 இருக்குது. டிவைட் பண்ணிக்கலாம். 11 1. நமக்கு 0 வேணும்னா டெசிமலை வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 11 10 அகைன் டிவைட் ஆகாது. இன்னொரு 0 தேவைப்படுது. ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 9 times 99 அகைன் 1. டெசிமல் வச்சா நம்ம ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னொரு 0 வேணும்னா இங்கே ஒரு 0 போட்டுக்கணும். அகைன் 9. ஸோ இது போயிட்டே இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் 0.0909. இப்படி டாட் 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 வச்சா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். செகண்ட் சம். 13/4 டிவைட் பண்ணிக்கலாம். 4 13 4 3s are 12 1. இப்போது நமக்கு 0 வேணும்னா டெசிமல் வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 4s are 8 2
டெசிமலுக்கு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 5 4s are 20. ஆன்சர் 3.25. தேர்ட் சம் -18/7 டிவைட் பண்ணிக்கலாம். 7 18 7 2s are 14. 4 டெசிமல் வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம். 7 5 is 35. Again 5 0. 7 7s are 49. 1 0. 1 7s are 7. 3 போயிட்டே இருக்கும். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணிடலாம். 2.571. இங்கே கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, ஸோ ஆன்சரில் மைனஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் 1 2/5. ஃபர்ஸ்ட் வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். 5 7/5 டிவைட் பண்ணிக்கலாம். 5 7 1 5s are 5. 2 decimal is 0. 4 5s are 20. 0. So answer 1.4. இப்போ ஃபிஃப்த் சம் -3 1/2. மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாம். 3 2s are 6. 7/2 -1/2 டிவைட் பண்ணிக்கலாம். 2 7. 3 2s are 6. 1 decimal is 0. 2 4s are 8. 2 1 time 2 0. minus of 3.41. Seventh sum, list any 5 rational numbers between the given rational numbers. நமக்கு தெரியும் ரெண்டு இன்டீஜர்ஸ்க்கு பிட்வீனில் இன்ஃபினிட் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ எனி 5 எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து 0க்கும் -2க்கும் பிட்வீனில் பார்க்கலாம். இங்கே 0 இருக்கும், -1 இருக்கும், -2 இருக்கும். நமக்கு 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதணும். இப்போ நமக்கு 0க்கும் -2க்கும் 5 எழுத முடியலனா இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன? நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் நம்பரால் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து 5 ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க. 5. ஸோ நம்ம டினாமினேட்டர் சேமாக வர மாதிரி 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், மேலேயும் கீழேயும். ஸோ இது வந்து -20 டிவைடட் பை 10 அண்ட் 0 டிவைடட் பை 10. இப்போது நம்பர் லைனில் 0 டிவைடட் பை 10, இங்கே -20 டிவைடட் பை 10. இங்கே வந்து எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 6 19 வரை இருக்கும். இதில் நம்ம ஏதாவது 5 எடுத்து எழுதிக்கலாம். 1 divided by 10 -1 மைனஸ் தானே, -20 தானே. ஸோ 0க்கு லெஃப்ட் சைடில் -2 divided by 10, -3 divided by 10, -4 divided by 10, -5 divided by 10. 5 ரேஷனல் நம்பர் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் -1/2 அண்ட் 3/5. நமக்கு ரெண்டு நம்பர்ஸ்க்கு பிட்வீனில் ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் பண்ணணும்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு டினாமினேட்டர் சேம் ஆகுனா எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் வந்து 10. ஸோ இந்த நம்பரை 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இந்த நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். -5 divided by 10 and 6 divided by 10. ஸோ -5 எங்கே இருக்கும்? -5 divided by 10, இங்கே 0 divided by 10, 6 divided by 10. 0க்கும் 6க்கும் 1 2 3 4 5 எல்லாத்துக்கும் டிவைடட் பை 10 வரும். இந்த சைடு வந்து -4 divided by 10, -3 divided by 10, -2 divided by 10 வரும். இதில் 5 நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். -4 எது வேணாலும் எழுதிக்கலாம், ஒரே நம்பர்ஸ் தான் எழுதணும் இல்லை. இந்த 10 நம்பர்ஸில் எது வேணாலும் எழுதிக்கலாம். -4 divided by 10, -3 divided by 10, -2 divided by 10, 1 divided by 10, 2 divided by 10. இப்போ நெக்ஸ்ட் 1 divided by 4 and 7 divided by 20. டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணிக்கலாம். 5 4s are 20. 5 5. இப்போ 5/20 and 7/20. 5/20க்கும் 7/20க்கும் 5 எங்கே இருக்குது, 7 எங்கே, 6 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட ஈக்குவல் ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். இது அகெயின் 10ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நம்பரை நம்ம 10ஆல் பண்ணணும்னா இன்னொரு நம்பரும் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நமக்கு டினாமினேட்டர் ஈக்குவலாக வரும். இது வந்து 50 divided by 200 and 70 divided by 200. ஸோ
இங்கே 50 டிவைட் பை 200 இருக்கும், இங்கே 70 டிவைட் பை 200, பிட்வீனில் 51 52 அப் டு 69 டிவைட் பை 200 இருக்கும். இதில் வந்து ஒரு 5 நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 51 divided by 200, 52 divided by 200, 53 divided by 200, 54 divided by 200, 55 divided by 200. இப்போ fourth sum minus 6 divided by 4 and minus 23 divided by 10. இதோட LCM என்னன்னு பார்க்கலாம். LCM வந்து 20. இது 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது 5. So minus 30 divided by 20 and minus 46 divided by 20. இங்கே minus 30 divided by 20 இருக்கும், இங்கே minus 46 divided by 20. minus 31லேருந்து minus 45 divided by 20 வரைக்கும் இருக்கும். இதிலிருந்து 5 நம்பர்ஸ் எழுதிக்கலாம். அவ்வளோதான்.